விசிக கூட்டணியை முறிச்சது திமுகவா இல்லை விசிகவா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசியிருந்தாரு. இப்படி பல்வேறு குழப்பங்களா பேசுறாரு திருமா அப்படின்றத பல பத்திரிகையாளர்கள் பல செய்தி நிறுவனங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல தலைவர் நீங்க என்ன பண்றீங்க? தலைவர் எது பேசினாலும் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும். அதே மைய புள்ளிய தாவேகா கூட்டணி அமைத்தால் நாங்கள் அதில் இடம்பெறுவோம், அதில் உங்களுக்கு என்ன ஐயம் என்று கேட்டார். சொன்ன அதே வார்த்தை. ஆனா திமுகவுடன் நட்புடன் தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார். இது எப்படி? திமுகவுடன் நட்போடு இருந்தோம் என்று பாஸ்ட் டென்ஸில் தான் கூறிய திருமாவளவன் கூறியிருக்கிறாரே தவிர நட்போடு இருக்கிறோம் என பிரசன்ட் டென்ஸில் கூறவில்லை. என நாங்க திமுக விட்டு நாங்க வெளியேறி விட்டோம், திமுக விட்டு நாங்க வெளியேறி வந்து விட்டோம் சொல்லல. வெளியேற்றுறதே அவங்க தானே. பனூர் பாபு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு, ஒரு சீட்டு கிடைக்கவில்லை என்ற மனக்குழப்பத்தில் நாங்களா இல்லையா? இது மாதிரி மற்ற இரண்டாம் கட்ட தலைவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் அழக்க தூக்குறீங்கன்னா அப்ப நீங்க யாரு? விடுதலை சிறுத்தைகளை உடைக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளை சில்லென்றாக சிதறடிக்க வேண்டும் என்ற நோக்கம் தானே. விசிக திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சு. யாரு கலந்து கொண்டு கையை பிடிச்சு தூக்குனாங்க? யாருங்க தூக்குனது? தூக்குனாங்களே. கட்சிக்கு நெருக்கடி வரும்போது, தலைவருக்கு நெருக்கடி வரும்போது வாயை திறந்து பேசுறது இல்லை. ஆனா சங்கத்தமிழை இடைநீக்கம் செய்யுங்கள் என்று மட்டும் வாயை திறந்து பேசுறது. இந்த விருது வழங்கும் விழா எனக்கு அதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் 50,000 சாதாரண பணமா? 2008 பெரிய பணம் சங்கத்தமிழ் கொடுத்துருக்குறது, தொடர்ந்து கொடுத்துருக்குறது. அந்த விழாவுக்கு நம்ம போக முடியலையே அப்படின்னு இப்ப எனக்கு எவ்வளவு மன வருத்தமா. சரி, என்னவா காரணம்? எதனால உங்களை திருப்பியும் சேர்த்துக்க மாட்டாங்க? என்ன சொல்றாங்க? எதனால? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் தானே கட்சியில் இருக்கு. அதை யாரும் இப்ப பேசக்கூடாது. நான் இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு நீ தான் சிக்கலை பூரா வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என்னைக்குமே அவரு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்பாரு. அதுதான் நீதின்னு இருக்கிறாரு. நான் பாதிக்கப்பட்டவன், நான் சாதாரண ஆள். அவருடைய பிறந்த நாள் விழாவில் நான் இல்லாமல் நடத்துவது நாகரிகமா? உங்களுக்கு வருத்தமா இருக்காது? ரொம்ப வருத்தமா இருந்தா, கோவமா இருக்கா? எங்க அண்ணன் மேல எதுக்கு என்ன கோவம்? ஏன் உங்களை மட்டும் திமுக டார்கெட் பண்ணுது? காங்கிரஸை விட்டாங்க, கம்யூனிஸ்டை விட்டாங்க, ஐஎம்ல விட்டாங்க, விசிக மட்டும் விடாம டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன? வைகோ பேச முடியுதா? கம்யூனிஸ்ட் பேச முடியுதா? காங்கிரஸ் பேச முடியுதா? விடுதலை சிறுத்தை மட்டும் பேசுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பிரதர்? பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் செய்தியாளர்களை எப்பவுமே அடிக்கடி சந்திக்கிற ஒன்று தான். இதில் குறிப்பாக விசிகாவுடைய விருது வழங்கும் விழாவில் அவர் பேசியிருந்தார். யாருடன் கூட்டணி இருக்கிறோம், விசிக கூட்டணியை முறிச்சது திமுகவா இல்லை விசிகவா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசியிருந்தார். விசிக கூட்டணி இல்லை அப்படின்றது திமுகவே சொல்லிடுச்சு. எப்படி சொல்லிடுச்சுன்னா, எங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து எப்போ சேர்த்தீங்களோ அப்போவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னார். ஆனால் திருப்பியும் வெளியே நாங்கள் நட்புட தான் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. ஆனால் எஸ்எஸ் பாலாஜர் நட்புடன் இருந்தோம் என்பதை சொன்னார்ன்றதை சொல்கிறாரு. இப்படி பல்வேறு குழப்பங்களாக பேசுகிறார் திருமா அப்படின்றத பல பத்திரிகையாளர்கள் பல செய்தி நிறுவனங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. விசிக யாரோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு பெருசாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? விடுதலை சிறுத்தைகள் திமுகவோடு கூட்டணியா? விடுதலை சிறுத்தைகள் டிவிகேவோடு கூட்டணியா? அதெல்லாம் உங்க குழப்பம். நாங்கள் மக்களோடு கூட்டணி. மக்களுக்காக, மக்கள் நன்மைக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் நிற்போம். விடுதலை சிறுத்தைகள் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுக்கு முன்னாடி ஒரு மக்கள்ல கூட்டணி உருவாக்கணும் ஞாபகம் இருக்குதா? நாங்கள் தான் 3வது சக்தி அப்படின்னு நாங்கள் உருவாக்கணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த மக்களின் கூட்டணி உருவாகி அதற்கான காலம் கொடுக்கப்படவில்லை. ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்க டைம் கொடுத்தாதே அது ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியும். ஆனால் பிறந்த கொஞ்சம் குழந்தைய, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய நம்ம ஓட விட்டோம். அதனால அந்த தோல்வி தான். இருந்தாலும் கூட அது எதற்காக உருவாக்கணும்? திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும். அதே மைய புள்ளிய. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கால குறைவால அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த கூட்டணி மைய புள்ளி என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நீங்க திரும்பி பாருங்க, 2014-16 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல்ல ஒரு அமைப்பாக கட்டமைத்தோம். அதற்கு பிறகு எங்கள் தலைவரை உருவாக்கினார். அதை ஒரு அரசியலாக கொண்டு வந்தோம். ஆனால் அது அந்த கால சூழ்நிலையில அது ஒரு சிக்கலாகி விட்டது. ஆனால் இன்னைக்கு மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக
தலித் மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால், ஊழலற்ற ஆட்சி ஒன்று நடக்கிறது என்றால், அது விஜய் தலைமையில் இருக்கின்ற இந்த நிகழ்கால ஆட்சி தான். அப்ப அந்த ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். எங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு நண்பர் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு சமூக நீதி அமைச்சராக இருக்கின்றார். அப்ப சுத்தி போக வேணாம், விசிக தாவே கூட கூட்டத்தில் இருக்கீங்களா பிரதர்? அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, தலைவர் தெளிவா சொன்னார், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல தலைவர் ஏழுக்குமே நீங்க என்ன பண்றீங்க, தலைவர் எது பேசினாலும் ஒழுங்கா பிரதர் எல்லாம் தெரியும். இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, விருதுகள் வழங்கும் விழால திரும்ப சொன்ன வார்த்தை, தாவேக்கா கூட்டணி அமைத்தால் நாங்கள் அதில் இடம்பெறுவோம், அதில் உங்களுக்கு என்ன ஐயம் என்று கேட்டார். அவர் சொன்ன அதே வார்த்தை. ஆனா திமுகவுடன் நட்புடன் தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார். இது எப்படி? இது தாவேக்கோட கூட்டணில தான் இருக்காரு, திமுக நட்புடன் தான் இருக்கிறோம். ஆனா எஸ்.எஸ். பாலாஜி நட்புடன் இருந்தோம் சொல்றாரு. இருக்கிறோம், இருந்தோம், இல்லை அப்படின்ற 3 விஷயங்கள். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் கலைஞர் விசிக அவங்களோட இருக்கா அப்படின்னா, ஆமா இருக்குது, இதயத்துல இடம் கொடுத்துருக்குன்னு சொன்ன போதெல்லாம் உங்களுக்கு வாயை திறந்துக்கிட்டு யாரும் கேள்வி வைக்க தெரியல. இந்த பாலிமரா இருக்கட்டும், இல்ல உங்களை மாதிரி ஆட்களாக இருக்கட்டும், அப்பெல்லாம் பெரிய பெரிய பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அப்ப கேட்கிற கேள்வியே ஏட்டி புட்டியான கேட்கிற தெளிவா இருக்கிறோம் பிரதர். நாங்க ஆட்சியில பங்கு பெற்று இருக்கிறோம் என்றால் அது என்ன அர்த்தம்? அவர்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். அந்த 108 தொகுதியில வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் கடைசியாக செல்லாமல் இருந்திருந்தால் விஜய் ஆட்சி வந்திருப்பாரா? முதல்வராக இருப்பாரா? நேர ஆளுநர் ஆட்சி வந்திருக்கு. நேர ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் அமித்ஷா ஆட்சி வந்திருக்கும். அமித்ஷா ஆட்சி வந்திருந்தால் மோகன் பகவத் நேரம் வந்திருப்பார். இதெல்லாம் பழைய வரலாறு. அதை தடுத்து தமிழக மக்களை காப்பாற்றி இருக்கிறோம். அந்த வகையில் எங்க தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா சொன்னதை போலவே இன்னைக்கு வாழும் கலைஞர் எங்க தலைவர் தாங்க. வாழும் கலைஞர் கருணாநிதி தான் எங்க தலைவர். ஏன்னா சொல்லாற்றல் அந்த நீங்க வேற கருணாநிதி நினைச்சிடாதீங்க, வேற கலைஞர் நினைச்சிருக்கீங்க. சொல்லாற்றல், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், இதுல எங்க தலைவர் கலைஞரினுடைய உண்மையான கருத்தியல் வாரிசு எங்க தலைவர். நாங்கெல்லாம் கருணாநிதி அவர்களை விட சிறந்த அரசியல்வாதி, சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். அப்படிலாம் சும்மா ஒரு இறந்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. கொள்கை ரீதியா பார்த்தோம்னா எங்க தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சி. ஆனா அதாவது சொல்லாடல், பயன்படுத்துகின்ற சொல்லாடல், நுட்பமான கருத்துக்கள், அதெல்லாம் எங்க தலைவர் அவருடைய கலைஞருடைய மறு உருவம், அவருடைய பேசுற ஸ்டைலு, நீங்க எல்லாத்தையும் பாருங்க. அந்த வகையில் எங்க தலைவர் என்ன சொல்ற, நட்போடு தான் இருக்கிறோம். நட்பு என்பது வேற, அரசியல் கூட்டணி என்பது வேற. ஏங்க நாங்க நட்புல இருக்கிறது உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இப்பதான் தம்பி நீ கரெக்டான ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கிற. நட்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நட்பு அழகா வைங்க. ஆனால் முக்கியமான கருத்து நல்லா கேட்டுக்கிறீங்க, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிறீங்க. அதாவது எங்க தலைவர் இது சொன்னாரா, நாங்க திமுக விட்டு நாங்க வெளியேறி விட்டோம், திமுக விட்டு நாங்க வெளியேறி விட்டோம் சொல்லல. வெளியேற்றுறதே அவங்க தானே. ஏங்க எங்க கட்சியில இருக்கிற அன்பு நண்பர் பனூர் பாபு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு, ஒரு சீட்டு கிடைக்கவில்லை என்ற மனக்குழப்பத்தில். நாங்களா இல்லையா? இது மாதிரி மற்ற 2ஆம் கட்ட தலைவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் அழக்க தூக்குறீங்கன்னா அப்ப நீங்க யாரு? நீங்க தாங்க உடைச்சிருக்கிறீங்க. ஒரு நட்போடு நாங்கள் இருக்கும் பொழுது இப்ப எங்களுக்கு தளபதி ஸ்டாலினுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் இல்லை. நான் அன்னைக்கும் சொன்னதையா இன்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கு சொல்றதையா என்னைக்கும் சொல்லுவேன். கருத்துல என் சொல்லாடல் என்னைக்கு மாறாது. நான் என்ன சொன்னேன், ஸ்டாலின் சூப்பருங்க, நல்ல மனிதருங்க. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் சாதி வெறி கொண்டு ஊத்துறாங்க. சொன்னா சொல்லையா, அந்த சாதி புத்தியோடு செயல்படுகிறார்கள். அதான் இங்க இருக்கிற பிரச்சனைய. அப்ப நாங்க ஏன் ஒரு ஆளை தூக்குறாங்க அழகா? சரி, பனூர் பாபு நீங்க இது வரைக்கும் நீங்க விடுவிச்சது எத்தனை பேர் பேட்டி எடுத்திருக்கீங்க? பனூர் பாபு பேட்டி எடுத்திருக்கீங்களா? இல்ல பனூர் பாபு பெருசா மக்கள் தொடர்பு இருந்தாரா? பெருசா பேச மாட்டாரு. எங்கேயும் பேசுறது இருக்கட்டும், மக்கள் தொடர்பு இருந்தாரா, அரசியல் தொடர்பு இருந்தாரா, இல்ல பேசும் பொருளா இருந்தாரா? அவருடைய உயரம் அவருக்கே தெரியும். திடீர்னு வந்தாரு, திடீர்னு வந்தவங்க தலைவர் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்குனாரு, சரிங்களா? ஆனா அவரை போய் தூக்கிட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க புத்தி என்ன? அப்ப விடுதலை சிறுத்தைகளை உடைக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளை சில்லறாக சிதறடிக்க வேண்டும் என்ற நோக்கம் தானே. அப்ப அந்த நோக்கம் நடக்கும் பொழுது உடைச்சது யாரு? வெளியே விரட்டி விட்டது யாரு? நீங்க தான் பிரதர். விசிக திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சு பிரதர். என்ன எந்த ஊர்ல தம்பி நீ இருக்கிற? இல்ல நீங்க இத ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, இப்ப நான் எங்க கூட்டணில இருக்கிறோம்? நாங்க எந்த கூட்டணில இருக்கிறோம் இப்ப? நாங்க அத நீங்க தான் சொல்லணும். நீங்க சரி, எங்க எந்த ஆட்சி யாருக்கு இப்ப நாங்க சப்போர்ட்ல இருக்கிறோம்? தாவேக்காக்கு. அப்ப இது கூட உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ தலைவர்ட்ட இல்ல வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் இப்ப நீ உங்க மனைவியோட நடந்து போயிட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணது ஊர் உலகத்துல தெரியும். மனைவியும் ஒண்ணு கட்சி, எல்லாம் கட்சி தான், குடும்பம் தான் கட்சி. நீங்களும் உங்க மனைவியும் போய்கிட்டு இருக்கீங்க நடு ரோட்ல. போய்கிட்டு இருக்கும்போது யாரு அப்படின்னு கேட்டோம்னா தெரியாதன்னு கேட்கலாம், தெரிஞ்சாலும் கேட்டா
கல்யாணத்துக்கு வந்தவன் சாப்பிட்டவன் அவனை யாரை நீ கூட்டிட்டு போறேன்னு கேட்டா அது மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்து அங்க வந்து நாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அங்க அமைச்சர் பதவியில உட்கார்ந்து இன்னைக்கு நாங்க நாட்டுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த தருணத்துல நீ வந்து கேள்வி கேட்பதே தப்பு பத்திரிக்கையாளர். அதனாலே எங்க தலைவர் அப்படி கேட்டது பதில் சொன்னது. எங்க தலைவர் பதில் சொன்னது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம குண்டக்க மண்டக்க எதையாவது கேட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம்? நீங்களே கேட்கறீங்க என்ன அர்த்தம்? நான் கேட்கலன்னு அவர் என்ன சொல்றாரு, நாங்க தாவேக்கா கூட்டணி அமைச்சா இன்னமும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. அதுதான் ஒண்ணு. ஏன்னா மீட்டிங் இப்ப 1ஆம் தேதி நடத்தலையா, இந்த மாசம் 1ஆம் தேதியா 1ஆம் தேதி நினைக்கிறேன். அப்ப எங்க தலைவர் அங்க போய் கூட்டணி சார்ந்தவர்கள் கண்ணை சந்திச்சாங்க. அப்ப என்ன சொன்ன, இதுக்கு ஒரு நல்ல பெயர் வைக்க போகின்றோம் சொன்னாங்களா சொல்லலையா? யாரு கலந்து கொண்டு கையை பிடிச்சு தூக்குனாங்க? யாருங்க தூக்குனது? திருமணம் கலந்து தூக்குறாங்களா? அப்ப இன்னமும் அது முழுமை அடையவில்லை. முழுமை அடைய தேவையும் இல்லை. இப்ப எதுவும் தேர்தல் வருதா? நாளைக்கு 4ஆம் தேதி தேர்தல் வருதா? தேர்தல் வருகின்ற பொழுது இதே அன்பு தம்பி பிரதாப் அவர்களே, வழக்கறிஞர் பிரதாப் அவர்களே, நேர வாங்க உட்காருங்க, கேட்போம், பதில் சொல்லுவோம். இப்ப இடைத்தேர்தல் வரப்போது இல்லையா, அப்ப யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தானே பேசணும். அந்த நேரத்துல நீங்க தலைவர்கிட்ட கேட்டீங்கன்னா தலைவர் தெளிவா சொல்லுவார். இல்ல எல்லா செய்தி நிறுவனங்களுமே அண்ணன் திருமாவை வந்து குறி வைக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா நீங்க? ஏன்னா அவர் சில பத்திரிகைகள் பேர் சொல்றாரு. காய்த்த மரத்தை தான் கல்ல விட்டு எறிவாங்க, பொட்ட மரத்தை வந்து கல்ல விட்டு எறிவியா? நல்ல பழங்கள் இருந்தா தானே புடிங்கி தின்னலாம்னு ஆசைப்படுவீங்க. அது மாதிரி செயல்படுகிறார்கள். ஆனா இந்த தரத்தை இன்னொன்னு நான் சொல்றேன், இது சங்கத்தமிழ்ல வந்து நீ கேள்வி கேட்கக்கூடாது. 1000 கேட்கலாம். புத்தரை பத்தி கேளு, அம்பேத்கரை பத்தி கேளு, அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நீ எங்க போய் கேட்கணும்னா, இந்த கட்சியால பயனடைந்து இன்னைக்கு இந்த கட்சியால எல்லா அதிகாரத்துல உச்ச அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காங்களே அங்க போய் கேட்கணும். அவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், கட்சிக்கு நெருக்கடி வரும்போது, தலைவருக்கு நெருக்கடி வரும்போது வாயை திறந்து பேசுறது இல்லை. ஆனா சங்கத்தமிழை இடைநீக்கம் செய்யுங்கள் என்று மட்டும் வாயை திறந்து பேசுறது. ஆனா நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க. பிறகு இப்ப கூட நான் வந்து என் சிலபஸை மீறி தான் பேசுறேன். ஏன்னா நான் உண்மையான விடுதலை சிறுத்தை, உண்மையான எழுச்சி தமிழ் அன்பு தம்பி, அந்த கோபத்துல நான் பேசுறேன். ஒரு முறை தலைவருடைய வண்டியை வந்து இடிச்சுட்டாங்க, திட்டமிட்டு பண்ணாங்க. அப்ப யாரு பேசுனது? இப்ப யாராவது சொல்ற என்னை இடைநீக்கம் செய்வதற்காக செயல்பட்ட கருப்பு ஆடுகள் யாராவது பேசினாங்களா? இங்க கருப்பு ஆடுகள் நிறைய பேர் இருக்காங்க. கருப்பு ஆடுகள் என்ற வார்த்தையை நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆடு, அந்த கருப்பு ஆடு யார் என்பதை மக்களுக்கு தெரியும். அது காலப்போக்குல நீங்க சொன்னதானே தெரியும், உலகத்துக்கே தெரியும். பொறுத்திருந்து பாருங்க, எல்லாம் வெளியே வரும். அதனால தம்பி தேவையில்லாத கேள்விகளை என்ற கேட்காத. நான் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கர் கடைசி காலத்தில் என்ன செய்தார்? 1956 இறப்பதற்கு முன்னால் அவர் என்ன புத்தகம் கடைசியாக எழுதினார்? புத்தாண்டிஸ் தம்மாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை கேட்கலாம், 1000 பேசலாம் தான். அடுத்த புத்தகம் எழுதி முடிச்சேன், கோட்பாட்டு யுத்தம். பாத்துக்கிறீங்க, முதல்ல நான் ரிலீஸ் பண்றேன் இந்த தம்பியுடைய சேனல்ல இருந்து. பாருங்க, கோட்பாட்டு யுத்தம், தலைவருடைய படத்தை ராமலிங்கம் அவர்கள் வரைந்திருக்கிறார். இந்த தலைவர் என்னை புகழ்ந்து எப்படி எழுதியிருக்கிறார் மட்டும் பாருங்க. இந்த தலைவரையும் எழுதியிருக்கிறாரு. அதனால வந்து இதை மாதிரி கேளு. இல்ல இதெல்லாம் புகழ்ந்து எழுதுறாரு. ஆனா நீங்க இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கான மறுப்பு அறிக்கை நீங்க கொடுத்திருந்தீங்க ஒரு விளக்கத்தை. அதை வாங்கிட்டு என்ன பண்ணாரு? உங்களை திருப்பி இவ்வளவு நாள் ஆகுது, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப நான் மனசு உடைஞ்சு போய் இருக்கிறேன். சரிங்களா? அதை வேற இப்ப ஞாபகப்படுத்தாதீங்க, ரைட்டா? ஏன்னா இப்ப வந்து இந்த இது நடத்துனாங்க பாத்தீங்களா, விருது வழங்கு விழா. இந்த விருது வழங்கு விழா எனக்கு அதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. 2007 ஆரம்பிச்சாரு. 2005 வந்து பாலசிங்கம் இருந்தாரு பாத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகள் பாலசிங்கம் இல்ல, ஆண்டன் பாலசிங்கம். அவர் இறப்புக்கு வந்து இவர் லண்டன் போயிட்டு திரும்பி வர்றாரு. வர்றப்ப துபாயில இறங்குறாரு. யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் இங்க வர்றேன் அப்படின்னாரு. ஏன்னா கூட்டம் பயங்கரமா கூடிரும்ல. அப்ப நான் கூட்டிட்டு போய் நான் இருந்தேன். அப்பத்தான் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் அழைத்து உங்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப நான் தலைவர்கிட்ட யதார்த்தமா கேட்டேன், 2005 நமக்கு என்ன பெருசா இருக்கு? அது என்னன்னு, நம்ம தலித்துகளுக்கு தலித்து பேர்லயே அம்பேத்கருடைய விருதை கொடுப்பாங்களா? ஏன் நமக்கு பெரியார் விருது கொடுக்க மாட்டாங்களா? மார்க்ஸ் விருது கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்குற நல்லதே. அது யாரு கொடுக்கணும்? தலித்து அல்லாத சகோதரர்கள் பல பேர் வந்து தலித்து விடுதலைக்காக போராடுவாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்போது நல்ல கருத்து தான் தம்பி, அப்ப நம்மளே செய்வோம். அவரே சொன்னது அப்படிதான். 2007 முத அவர் செய்யறாரு. விதை போட்டதே நீங்க தான். விதை நான் போடல, இன்னமும் நானே விதை போட்டதுக்கு தலைவர் பக்கத்துல விதை போகும்போது கொஞ்சம் அதுக்கு வந்து தண்ணி ஊத்துனேன், ரைட்டா? அப்படிப்பட்ட உருவாக்கணும் மட்டுமல்ல, அடுத்து வர்ற 2005-7 அவரே கொடுத்துட்டாரு. 2008 இருந்து 2021 வரைக்கும் அந்த விருதுக்கான அந்த பொற்கிளி அந்த தொகை இன்னைக்கு பல பேர் வழங்கலாம். அன்னைக்கெல்லாம் 50,000 சாதாரண பணமா? 2008 பெரிய பணம் சங்கத்தமிழ் கொடுத்துருக்கிறேன், தொடர்ந்து கொடுத்துருக்கிறேன். அந்த விழாவுக்கு நம்ம போக முடியலையே அப்படின்னு இப்ப எனக்கு எவ்வளவு மன வருத்தமா. சரி, என்னவா காரணம்? எதனால உங்களை திருப்பியும் சேர்த்துக்க மாட்டாங்க? என்ன சொல்றாங்க? கருப்பாற்றுடைய
எல்லா வேலைகளும் கருப்பாட கதற விடுவோம். பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு. கை ஓங்கி இருக்கிறதா? கை ஓங்கி இருக்கிறது. அந்த கை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் தானே கட்சியில் இருக்கு. அதை யாரும் இப்போ பேசக்கூடாது. நான் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு நீ தான் சிக்கலை பூரா வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால அது சொல்லக்கூடாது. அது பேசவே கூடாது. என்னை வச்சுக்கிட்டு பேசவே கூடாது. அது வந்து தலைமைக்கு நான் கருப்பாடுன்னு சொல்லிட்டேன், ரைட்டா? அந்த கருப்பாடு வந்துதான் என்னை இடைநீக்கம் செய்ய காரணம். நீங்க Facebookல எதுனா கேட்கலாம் இல்லையா? அது கேட்கலாம். என்ன இடைநீக்கம் செய்ததுக்கு காரணம் இவரெல்லாம் இல்ல சொல்றீங்க. ஷானவாஸ் இல்ல, அண்ணன் வண்டியரசு அண்ணன் இல்ல, அப்புறம் வந்து தலைவர் இல்ல, இதெல்லாம் போட்டிருந்தீங்க. அப்ப யார் அந்த கருப்பாடு? என்ன இது? நீங்க சொன்ன 3-4 பேர் பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அதாவது தலைவரே வந்து எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா, என்னை இடைநீக்கம் செய்வதற்கு முதல் நாள் இரவு நானும் அவர் தலைவர் இருந்தேன். அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டோம் சொல்லியிருக்கேன். அப்போ எப்படிதான் இருந்தாலும் ஒரு கோபத்தில் கூட ஏதாவது காட்டியிருப்பார்ல. சாப்பிடுப்பேன், நல்லங்க நான் ரைஸே சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இல்லை சாப்பிடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்றும் பெருசாக வயிறுலாம் நிறையா இல்லை, ஒரு நாள் சாப்பிட ஒன்றும் தாக்க வராது, பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ கூட என்ன எதுவும் சொல்லலை. சரிங்களா? அடுத்து நல்லா பார்த்துக்கிறங்க, முக்கியமான மேட்ரு. எனக்கு ஆளூர் ஷானவாஸுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி பட்டையை கட்டினாங்க. இப்போ அந்த அன்பு தம்பி வந்துட்டாப்புல. சரிங்களா? அவருக்கு எதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பெரிய சிக்கல்களும் இல்லை, சொல்லாடல்கள். அவர் நம்ம அன்பு தம்பி தான். அதேமாதிரி எனக்கு அமைச்சர் வண்டியரசுக்கு பிரச்சனை இருக்கானா இருந்தது ஒரு காலகட்டத்தில், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் தான் வந்து நட்பாயிட்டோமே, அவர் அமைச்சர் ஆகிட்டார்ல, அந்த நட்பு தொடர்கிறது. அப்போ வேற யாரு அப்படின்றது நிச்சயமாக கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். உங்களுக்கு பகை ஏதாவது இருக்கா? என்ன பிரச்சனை? ஏன் தனிப்பட்ட அதை ஒரு நாளைக்கு தனியாக பேசுவோம், பொறுமையாக இருப்போம். தலைவர்கிட்ட வந்து மேல்முறையீடு செய்திருக்கின்றேன். அப்போ மேல்முறையீடு செய்ததற்கான அவர் வந்து நிச்சயமாக அதற்கான ஒரு தீர்வை வழங்குவார். ஏன்னா என்னைக்குமே வந்து அவர் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் நிற்பார், அதுதான் நீதின்னு இருக்கிறாரு. நான் பாதிக்கப்பட்டவன், நான் சாதாரண ஆள், நான் ஒன்றும் பெரிய எம்எல்ஏ எம்பிக்கு இந்த கேண்டிடேட்டோ இல்லை, நான் பெரிய பக்கபலம் உள்ள ஆள் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள். என் வாழ்க்கையில் 25 ஆண்டு காலம் ஃபுல்லாக துபாயில் இருந்துட்டேன். அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் ஃபுல்லாக வாழ்க்கையை வந்து எங்கே மேலூர் மண்ணில் சாதி வரி பிடிச்ச இடத்துல அந்த காலத்திலே போராடி இருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்டவனுக்கு வந்து என்ன அப்படின்னும் போது பெரிய கேள்விக்குறி. ஆனால் நம்ம வந்து வெறும் உழைப்பை மட்டும் நம்ம இது பண்ணலை, பொருளாதாரத்தையும் இழந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம்னா நம்ம கட்சியை வந்து நம்ம மதித்தோம், கட்சியோட அமைப்பத்திலும் புத்தகத்தை நம்ம படித்தோம், அதில் கோட்பாடுகளை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் விதைச்சோம். நான் போகாத ஏறக்குறைய மாவட்டமே இல்லை. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, தலைவரோட ஒப்புதலோடு பல மாவட்டங்களுக்கு சென்று பயிற்சி பட்டறை நடத்தினேன். இளைஞர்களை வந்து நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான இளைஞர்களாக உருவாக்க வேண்டும், கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் என்ற தலைவர் கோட்பாடோட பல இளைஞர்களை ஷார்ப்பாக நம்ம உருவாக்கணும். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்போ எதுவுமே உருவாக்காம கட்சியில் திடீர்னு வந்து நமக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு சங்கத்தமிழை வந்து நாளைக்கு வளர்ந்து வந்தால் நம்மள மாதிரி ஆட்களுக்கு சிக்கல். ஏன்னா நேர்மையாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். நான் ஓப்பனாக சொன்னேன், எந்த நிகழ்ச்சிக்கு பயிற்சி பட்டறைக்கு போனது கூட என் சொந்த காசுலையும் போய் அப்போ அவங்க தம்பியே சொல்லுவாங்க, ஆனால் பெட்ரோலுக்கு வாங்கிக்கிறேன். இல்லை தம்பியா, நீங்களே பாவம் கஷ்டப்படுறீங்க, இல்லை ரூம் போடுறேங்க அப்படிமா, இல்லை வேணாம் தம்பியலா நானே தங்கிக்கிறேன். இதுதான் சங்கத்தமிழ். இது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று நம்ம திருப்பி 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 சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஏன்னா சொல்ல வேண்டியவர்கள் சொல்லவில்லை, அதனால சங்கத்தமிழ் சொல்லுறேன். 2018 அமைப்பாய் திரவம் என்ற புத்தகத்திற்காக எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா நடத்தியவன் துபாய் விடுதலை சிறுத்தைகள். அதுல முக்கிய பங்கு சங்கத்தமிழர். அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு சிறப்பு. இதுவரைக்கும் துபாயில் யாருமே அப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தியதில்லை. அப்ப அது நடத்துவதற்கு எவ்வளவு பொருளாதாரத்தை நான் இழந்திருப்பேன். அதாவது அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த அரசாங்கம், துபாய் அரசாங்கம் பெனாசிர் பூட்டோடைய தம்பியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இது வந்து இந்தியாலா இல்லை எந்த தெரியாது. ஏன்னா பெனாசிர் பூட்டோ வரும்பொழுது எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் தேரா துபாயில் எழுச்சி தமிழ் வந்த பொழுது வந்தது. அப்போ எப்படி நாங்கள் உருவாக்கி இருப்போம் யோசிச்சு கற்பனை பாருங்க. அது எதற்காக? அமைப்பாய் திரும் புத்தகம் எழுதியதற்காக வெளியீட்டு விழா. அது மட்டுமல்ல, டாக்டரேட் வாங்கினார் பார்த்தீங்களா, அதுக்கு பாராட்டு விழா. இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஆனா இங்க சில பேர் பெரிய உச்ச அதிகாரத்தில் இருப்பாங்க. என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல கேட்கிறேன். மதுரை மாவட்டத்தை சார்ந்த வந்தேன், நீ எங்கேயாவது மதுரை மாவட்டத்துக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டம் நடத்தி இருக்கிறீங்களா? ரெஸ்பான்சிபிள் இல்லையா? எங்கேயாவது ஒரு மேடையில அமைப்பாய் புத்தகத்தை பத்தி பேசியிருக்கிறீங்களா? சொல்லுங்க, சொன்னா நம்ம கேட்போம். அப்ப தொடர்ந்து நேர்மையாக உண்மையாக இந்த மக்களுக்காக உழைக்கப்படும் பொழுது அதை நசுக்குவது என்பது இது ஒரு சனாதனம் இல்லையா? சனாதனத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னா அப்ப இதற்கு பேர் என்ன?
நிச்சயமாக நான் காலத்திற்கு காத்திருப்பதை விட தலைவருடைய அடுத்த கண் அசைவுக்காக நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக இன்றுதான் கரெக்டா ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. 7ஆம் தேதி எடுத்தாரு போன மாசம், இன்னைக்கு 8ஆம் தேதி பேசி இருக்கிறான். ஒரு மாசம் முடிஞ்சு கரெக்ட். அதனால நம்ம வழியோட பேசிக்கிறோம். இன்னும் 2 மாசம் எப்படி இடைநீக்கத்தை வந்து அவர் ரிவோக் பண்ணுவாரா இல்ல அப்படியே தான் தொடரும்? தலைவருடைய இப்ப பிறந்த நாள் வருது ஆகஸ்ட் 17. இந்த ஆகஸ்ட் 17ல அதை வந்து தமிழ் தேசிய எழுச்சி நாளாக தலைவர் அறிவித்திருக்கிறார். மாநாடு வேற நடக்குது. ரெண்டாவது தமிழ் தேசிய எழுச்சி கோட்பாடுகளை உள்வாங்கிதான் எனக்கு தலைவர் வந்து ஆரம்பத்தில் எப்ப இல்ல 2010 கரும்புலி முத்துக்குமார் பாசறைக்கு என்னை முதன்மை செயலாளர் ஆக்கினார். கரும்புலி முத்துக்குமார் யாரு? தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி. அதனால என்ன போட்டாரு. அப்ப தமிழ் தேசியத்துக்கு வைக்கும்போது நான் இல்லைன்னா எப்படி? அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்கு போது அறிவிச்சார் பார்த்தீங்கன்னா மே 17 அறிவிச்சார் பார்த்தீங்கன்னா மே 18 ஏன்ட்டுதான் கேட்கிறாரு ஃபோன் பண்ணி. சங்கத்தமிழை எப்ப நடத்தலாம் அண்ணே, தேர்தல் வரும்போது அது நம்ம தேர்தல் மே கரெக்டா வந்து அந்த உச்சத்துல இருந்துல போரு அந்த மே 17 18 அதுல ஏதாவது ஒரு நாள் நடத்துவோம் அறிவிச்சார். இதுக்கு மேலே அறிவிச்ச அந்த டேட் என்ன? மே என்கிட்ட கேட்டாருங்க, என்கிட்ட பேசினாருங்க. அப்ப அவ்வளவுக்கு முக்கியத்துவம் உள்ள சங்கத்தமிழனை அவருடைய பிறந்த நாள் விழாவில் நான் இல்லாமல் நடத்துவது நாகரிகமா? உங்களுக்கு வருத்தமா இருக்காது? ரொம்ப வருத்தமா இருந்தா கோபமா இருக்கா? எங்க அண்ணன் மேல எதுக்கு எனக்கு கோபம்? ஆனா கருப்பாடுகளை நான் விட மாட்டேன். கருப்பாடுகளை வந்து விழுந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போல் கடல் அடைப்போம்ன்றது வெளியில மட்டுமல்ல உள்ளேயும் முகத்திரை கிழிக்காம விட மாட்டேன். சங்கத்தமிழ் என்னைக்கும் சங்கத்தமிழ் வரலாற்றுல எதுலையும் பேக் அடிச்சாரு அப்படின்னு இல்லை, அவளே சொல்லிப்பாரு. தன்வெளி மாற்றான்களை மதிப்பிட வேண்டும், சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும். தலைவர் அமைப்பாத்திரம் புத்தகத்தில் இருக்கிறாரு. இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் விட மாட்டேன். நல்ல மனிதனா இருக்கிறாரா ஒருத்தர் காலை விழ நான் தயாரா இருப்பேன். இந்த மக்களுக்கு உழைக்கிறாரா காலை விழ தயாரா இருக்கிறேன். தலைவருக்கு வலதுகரமாக இருந்து தலைவருக்கு உண்மையிலே இருந்தா காலை விழ தயாராக இருக்கிறேன். ஆனா எல்லாமே செய்வது எல்லாமே தலைமைக்கு எதிர்ப்பாக, மக்களுக்கு எதிர்ப்பாக அப்படி இருக்கும் பொழுது பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமாக்க நாங்க. நான் இப்ப வந்து இவ்வளவு இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் அவ்வளவு தைரியமா பேசுறேன்னா அவ்வளவு வழிகள் இருக்கிறது. இந்த வழிகளை என் வாயை அப்படியே மூடணும், நான் அமைதியா இருக்கணும்னா எல்லாம் எழுச்சி தமிழ் கையில தான் இருக்குது. வருகின்ற இந்த இதுல தலைவருடைய பிறந்த நாள்ல தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு என்னை ஒரு குழுல போடுங்க, உரிமை இருக்கு, நான் கேட்பேன். பிச்சை எடுக்கல, கேட்பது எனது உரிமை, சரிங்களா? அதனால கேட்பேன். அதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா எனக்கு நம்ம வேற வழியே இல்லாதுன்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் வந்து கேட்கிற பார்த்து நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, இவருக்கு வேற வழியே இல்லடா அதுதாண்டா அவர் இப்படியே கேட்டுக்கிறார் அப்படின்னு இல்லை. உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரம். நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆகஸ்ட் 17க்குள்ள தலைவர் உங்களை திருப்பி கட்சியில சேர்த்துக்கலன்னா நீங்க வேற கட்சியில போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் விடுதலை சிறுத்தை, ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை. அவங்க மற்ற ஆளுகளை போய் நடவடிக்கை வேற கட்சியில போய் சேர சொல்லுங்க. ஏற்கனவே அவங்க பூரா திமுகவுடைய வருடிகள் தானே, போய் அங்க போய் நான் அதுங்க போகணும். அது குறிப்பாக வந்து எங்க கட்சி உருவான இடமே மதுரை மாவட்டம் மேலூர். நான் அதுக்கு போனா தொடர்ந்து போராடுவேன். அப்படிலாம் நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவர் வந்து கரெக்டா 3 மாசம் சொல்லியிருக்காரு பிரதர். அப்ப 3 மாசம் எப்போ போகுது? மாநாடுல முடிச்சுதான் போகுது, செப்டம்பர் மாசம் வரைக்கும் போகுது. சரி, செப்டம்பர் மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா அது தலைமைக்கோ தலைவனுக்கோ ஒரு நல்ல அழகு அல்ல. உண்மையாக உழைப்பவனை, நேர்மையாக இருப்பவனை, இன்னும் இந்த கட்சிக்காக பொருளாதாரத்தை இழந்தவனை இப்படி வந்து நம்ம செய்வது நாகரிகமா? இதுதான் தலைமை பண்பா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், பல பேர் கேட்பாங்க. அதே அமைப்பாத்திலும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. தத்துவத்தின் புற வடிவம் தனிநபர் தலைமை, முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை. இது தலைவர் எழுதினது. தத்துவத்தில் முளைக்காத தனிநபர் தலைமை, பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை. நாங்களாக இழப்போம். தொடர்ந்து நான் போராடி கொண்டே இருப்பேன். இப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு கோல்டு வார் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஆர்எஸ் அவர்கள் உங்களை குறித்து பேசுறது, அவருக்கு நீங்கள் கவுண்டர் கொடுக்கறது. அண்ணன் வன்னியரசு அவர்கள் நாங்கள் திருப்பி அடித்தா நீங்கள் தாங்க மாட்டேங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு வன்னியரசன். என்ன இந்த கோல்டு வார் முடியுமா இல்லை தொடருமா? ஏன் உங்களை மட்டும் திமுக டார்கெட் பண்ணுது? காங்கிரஸை விட்டாங்க, கம்யூனிஸ்டை விட்டாங்க, ஐஎம்ல விட்டாங்க, விசிகாவை மட்டும் விடாமல் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? உன் வரலாற்றிலேயே எத்தனையோ முறை பேட்டி எடுத்துருப்பேன். எப்படி ஒரு என்னை வந்து ஒரு 50 முறை பேட்டி எடுத்துருப்பேன் கூட இருக்குமா? இருக்கலாம். இப்பதான் முதல் கேள்வி நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கேன். நான் பாராட்டுறேன். இந்த கேள்வி முதல் கேள்வி பாராட்டக்கூடிய கேள்வி. ஏன்னா அது ரொம்ப நுட்பமானது இந்த கேள்வி. ஏங்க, வைகோ அண்ணனுக்கு எம்எல்ஏவே இல்லை, 2 எம்எல்ஏ தூக்கிட்டாங்க. அவர் மாறி வந்திருக்கிறாரு, அவரை ஏற்று யாரும் பேசல. காங்கிரஸ் இருந்த இடத்துல இருந்து அப்படி ஜம்ப் ஆகி வந்துச்சு. இங்க உட்காந்து இலையை போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது எந்திரா மாட அங்க போய் சாப்பிடலாம்னு கூட்டி போன போது அங்க போயிட்டாங்க. உண்மையை பேசுறேன், யாரும் கொச்சைப்படுத்துறேன். ஏன்னா எங்க அப்பாவே ஒரு காங்கிரஸ்காரு, கரெக்டா? அப்ப நான் கொச்சைப்படுத்துறேன். அது மாதிரி நடந்துச்சு.
கரெக்டா இல்லையா? கம்யூனிஸ்ட் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய அமைப்பு என்ன சொல்லுச்சு? முதல் ஆதரவுன்னுச்சு, அடுத்து ஆதரவு இல்லைன்னுச்சு, அடுத்து ஆதரவுன்னு போயிருச்சு. கரெக்டா? விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் மிக முறையாக உயர்நிலை குழுவை கூட்டி காலம் தாமதித்து முறையாக இன்னமும் வந்து எந்த கூட்டு நம்ம இருந்தோமோ அந்த கூட்டிடம் டிஸ்கஸ் பண்ணி, யார் அதில் குறிப்பாக முதல்வரிடம், முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவரிடம் முறையிட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். வரும்பொழுது இங்க என்ன நடக்குது? எங்க தலைவர் விரும்பல, அதாவது ஓப்பனா சொல்லுங்க, தலைவர் போய் அமைச்சராக இருக்கணும் விரும்பவே இல்லை. கம்யூனிஸ்ட் மாதிரியே நம்மளும் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு கருப்பாடு இல்ல, அமைச்சர் பதவிக்கு நம்ம போகணும். ஏன் இன்னமும் சொல்ல போனா அன்பு தம்பி வன்னியரசு கூட விருப்பம் இல்லை, அன்பு நண்பர் அவர் கூட போராளி, மக்கள் போராளி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தலைவர் சொல்ற மாதிரி இருப்போம்னு. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த கருப்பாடுதான் இளைஞரை கொடுத்தது. இப்ப நீ கேள்வி கேட்டீங்க பத்தில ஏன் இவ்வளவு தடுமாற்றம்னு, தலைவர் இவ்வளவு குழப்பம்னு, அந்த கருப்பாட்டின் குழப்பத்தின் காரணமாக தான் இவ்வளவு குழப்பம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப வந்து திமுக காரனை வந்து இவ்வளவு மேப்டரா பேசுறாங்கல்ல, என்ன காரணம்? மனச்சாட்சியை தொட்டு அவங்க சிந்திச்சு பாருங்க. வைகோவை பேச முடியுதா? கம்யூனிஸ்ட பேச முடியுதா? காங்கிரஸ் பேச முடியுதா? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் பேசுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பிரதர்? இப்ப நீங்க ஒரு யுத்தத்துக்கு போறீங்க, என்னோட சேர்ந்து 10 பேர் நிக்கிறீங்க, யுத்தகலம் இல்ல ஒரு நெகோசியேஷனுக்கு போறோம், 10 பேருமே எனக்கு சாதகமாக இருந்தால் எனக்கு வெற்றி உறுதி. இந்த 10 பேர்த்துல ஒரு 2 பேர் நிறுத்துங்க, நிறுத்தணுங்க, மோரா நிறுத்துங்க. 2 பேர் வந்து உனக்கு சப்போர்ட்டா இருந்தா நான் எப்படி பேச முடியும்? இல்ல 2 அர்த்தம் இருக்கு. இது கூட புரியல நான் சொல்றது. திமுக வந்து உங்களை இப்படி பேசுறதுக்கான 2 அர்த்தம் இருக்கு என்னுடைய பார்வையில. ஒண்ணு, உங்களை பார்த்து வைத்தறிச்சல், 2வது உங்களை பார்த்து இலக்காரம். இது 2 தான் இருக்குது. அவங்க உங்களை வந்து பேச யாரும் கேட்க மாட்டாங்க, இல்ல உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இது 2 விஷயம் தான் இருக்குது. இது 2ம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை விட முன்னாடி ஒண்ணு, இது 2 3 தான். முன்னாடி என்னன்னா, சில ஆட்கள், சில கருப்பாடுகள் அவங்களே வளர்த்து விட்டு இருக்கிறார்கள். அந்த கருப்பாடு இங்க கொளுத்து போயிருக்குது. அப்ப நாங்க எப்படி முடிவு எடுக்க முடியும்? புரியுதா? உங்களுக்கு சொல்ற விஷயம் புரியுதா? ஏங்க வைகோ அண்ணன், அந்த அண்ணனை வந்து 2 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க, 2 எம்எல்ஏக்களை. அவரே தைரியம் வந்து பேசுறீங்க, அவரை பேச சொல்லுங்க. அப்ப எங்களை இவ்வளவு இலக்காரமாக பேசுவது, இவ்வளவு கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துவது சரியல்ல. ஆனா எங்களை பார்த்து எல்லாருக்குமே பயம். என்ன பயம்னா, ஜனநாயகத்தை வென்றெடுக்கணும்னு நாங்கள் போராடுறோம். பார்த்தீங்களா? நீங்க சொன்ன கோல்டு வார்லாம் இல்லை, இது வந்து சனாதானத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான யுத்தம். நீங்க வேணா எழுதி வச்சுங்க, திமுக அதிவிரைவில் பிஜேபியோடு இணைகிறது அடுத்த தேர்தலில். எழுதி வச்சுங்க, தெரியும். இது திராவிட சங்கிகள், அது சங்கிகளின் சங்கிகள். ஆராசா தொடர்ந்து உங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க அண்ணன் பாவம் பலியாடாயிட்டார். அண்ணன் வெறும் பலியாடாயிட்டார். அண்ணன் வந்து நமக்கு அண்ணன் என்ன எவ்வளவு பெரிய அறிஞருங்க, எவ்வளவு பெரிய புத்தகம் படித்தவர். சாதாரண அவரே இப்படி பேசுறாருன்னா அங்க பிரஷர், ஏன் பேசு 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 பேசுறியா என்ன, உனக்கு பொதுச்சாளர் வேணுமா வேண்டாமா, பொதுச்சாளர் வேண்டுமா பேசு, எதிர்த்து பேசு. அண்ணையா அப்படிலாம் செய்யாதீங்க. இன்னைக்கு தலித்து மக்களுடைய ஓட்டுனால தான் ஒவ்வொரு கட்சியுமே வெற்றி பெறுகிறது. தலித்து யாருக்கு ஓட்டு போடுறானோ, இன்னமும் குறிப்பாக ஆதி திராவிடர்கள், இன்னமும் குறிப்பாக பறையர்கள் யாருக்கு ஓட்ட குத்துறாங்களோ அவர்கள் தான் அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வரானார். அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மையார் முதல்வரானார். அடுத்தபடியாக டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி எங்களால் முதல்வரானார். அடுத்து இன்னைக்கு யார் முதல்வராக இருக்கிறார்? இதற்கு முன்னால் ஸ்டாலின் ஆனார், இப்ப விஜய் ஆயிருக்கிறாரு. அப்ப யாரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் பறையர் சமூகம். நேர்மையான சமூகம், உண்மையான சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய சமூகம், இன்னமும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய சமூகம் தான் பறையர் சமூகம். என்னோட நிறைவான கேள்வி, இந்த ஆதிரானத்துறை சமூக நீதித்துறையும் சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணி அரசாணை வெளியிட்டாங்க இல்லையா? அதை விசிகாவில் இருக்கக்கூடிய கௌதம சன்னா அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், இவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் வன்னியரசு நீ சமூக நீதித்துறை அமைச்சர் தான், அவர் ஆதிரானத்துறை அமைச்சர் பேர்ல இல்லை, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சமூக நீதி அப்படின்னாலே அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தை வழங்கக்கூடிய ஒரு சொல்லாடல் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆதி திராவிடர்கள் அப்படின்ற சொல்லாடல் ஏதோ சும்மா சொல்லாடல் இல்லை. அது யாரு? ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், ஜான் ரத்தினம், தெரியுமில்ல, ஃபாதர் ஜான் ரத்தினம், இவர மாதிரி பெரிய அறிஞர் பெருமக்கள் தான் திராவிடம் என்ற சொல்லாடலே கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது திராவிடத்தை எடுக்க சொல்லணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிடத்தை எடுக்க சொல்லணும். வைகோ ஒரு பேர், வைகோ கட்சியிலே இருக்குது திராவிடம். அதே மாதிரி விஜய் கட்சியிலே, விஜய் ஒரு பேர் என்ன பேரு, விஜயகாந்த் அவர்கள்.
அப்ப இந்த திராவிடம் என்று சொல்ல நீங்களாம் எடுங்க. அப்ப அதற்கெல்லாம் முழுமையாக இருக்கிற ஆதி திராவிடர்கள், அந்த சொல்லாடல் ஒரு சாதி பெயர் அல்ல, அது சாதி பெயர் இல்லை பிரதர். நெட்டமலை சீனிவாசன் தெளிவாக சொல்றாரு, ஆயுதாச பண்டிதன் தெளிவாக சொல்லுகிறார். ஆதி திராவிடர்கள் என்பது ஒரு போராளிகளுக்கான, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான, இந்த மண்ணில் இந்த பூமியிலேயே முதல் குடி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, ஆதி குடி, அவர்கள் தான் திராவிடர்கள். அது குறிப்பாக ஆதி திராவிடர்கள், குடிவழி தேசியம். அப்ப அந்த ஆதி திராவிடர்கள் அந்த பேரை ஆதி திராவிடர்கள் நலத்துறை என்பதை வைத்திருக்க வேண்டும். அது யாரோ தவறான செய்திகளை முதல்வரிடம் சொல்லி இது போய் வச்சுட்டாங்க. முதல்வர் அவர்களே தயவு செய்து அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் நன்றி. நன்றி, வணக்கம்.